Good morning students. Today teaching for class 10th science chemistry. Today about the topic relative atomic mass of element. Relative atomic mass of element. இதை நம்ம தமிழில் ஒரு தனிமத்தின் ஒப்பு அணுநிறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டாக ஒரு சில தனிமங்கள் அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக ஒரு சில தனிமத்தோட ஒப்பு அணுநிறையை அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. அதை பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் எலமெண்ட் செகண்டு சிம்பிள், அதுக்கப்புறம் ஏஆர் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட் ஒன் ஹைட்ரஜன் அப்படின்னா இது ஒரு எலமெண்ட். அதுக்கு சிம்பிள்ஸை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹச் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதோட லெட்டருங்கிற அதோட மாஸ் நம்பர், அதோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எலமெண்ட் கார்பனுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? சி. அப்போ அதோட அட்டாமிக் மாஸ் 12. அதோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 12. அடுத்தது தேர்டு ஒன் நைட்ரஜன் லெட்டர் என்ன யூஸ் பண்ணுவோம்? என், கேபிட்டல் என். அப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வேல்யூ 14. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனுக்கு லெட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆக்சிஜன் லெட்ரு ஓ. அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் நம்பர் 16. நெக்ஸ்ட்டு சோடியத்துக்கு சிம்பிள் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? NA, கேபிட்டல் NA. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 23. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 23. நெக்ஸ்ட்டு மேக்னட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது MG, சிம்பிள் MG. அதுக்கு அட்டாமிக் மாஸ் நம்பர் 24. மேக்னீசியம் MG 24. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஒன் சல்ஃபருக்கு லெட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எஸ் யூஸ் பண்ணுவோம். சல்ஃபருக்கு லெட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எஸ் யூஸ் பண்ணுவோம். அவரோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் நம்பர் 32. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மோர் தென் எக்ஸாம்பிள்ஸ் எலமெண்ட்டு, அதாவது எலமெண்ட்டோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சில எலமெண்ட்டோடது. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் சம்மந்தமான டூ யூ நவ் கொடுத்துருக்காங்க. மேலும் சிந்தனை வினாக்கள் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஒன்லி a ரேஷியோ. அதாவது ஒரு தனிமத்தோட ஒப்பு அணுநிறைங்கிறது ஒரு சதவீதம் மட்டுமே. ரேஷியோ அப்படின்னாவே சதவிகிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒப்பு அணுநிறை, ஒரு தனிமத்தோட ஒப்பு அணுநிறைங்கிறது ஒரு சதவிகிதம் மட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஒன்லி ரேஷியோ. ஸோ இட் இஸ் ஹேஸ் நோ யூனிட். அதுக்கு என்ன இல்லை? அலகு இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு யூனிட்ஸ் இல்லை. இஃப் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் an எலமெண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் கிராம்ஸ். ஒருவேளை ஒரு எலமெண்ட்டோட மாஸை, அதாவது ஒரு எலமெண்ட் இருக்குது, ஒரு தனிமம் இருக்குது, அதோட நிறை, அதாவது மாஸை நம்ம கிராம்ஸில் சொன்னோம் அப்படின்னாவே அதுக்கு பேர் என்னது? இட் இஸ் கால்டு கிராம் அட்டாமிக் மாஸ். அதுக்கு பேர் என்னது? இட் இஸ் கால்டு ஆஸ் கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு எலமெண்ட்டோட மாஸை நம்ம கிராமில் சொன்னோம்னா அதுக்கு நேம் நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் ஏ கால்டு கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு தனிமத்தோட நிறையை நம்ம கிராமில் சொன்னோம்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது அணுவின் நிறை கிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்தது எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு 1 கிராம். நெக்ஸ்ட்டு கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் என் கார்பன் ஈக்குவல் டு 12G. கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஏ கார்பன் ஈக்குவல் டு 12G. செகண்டு. தேர்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் 14 கிராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். லாஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிட்டால் எவ்வளோ வரும்? 16 கிராம். ஆக்சிஜன் நம்ம எடுத்துகிட்டு என்ன வரும்? 16 கிராம். அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் சராசரி அணுநிறை. தமிழில் அதுக்கு பேர் சராசரி அணுநிறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். How can one measure the atomic mass of an element?
அதாவது ஒரு தனிமத்தோட அணுநிறையை அளக்கிறங்கிறது ரொம்ப கடினமான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு கேன் ஒன் மெஷர் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் என் எலமெண்ட்? ஒரு எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸை மெஷர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தனிமத்தோட சராசரி அணுநிறையை அளக்கிறது ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இட் ஈஸ் சம் வாட் மோர் காம்ப்ளிகேட்டட் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த நேச்சுரலி அக்யூரிங் எலமெண்ட்ஸ் எக்ஸிட் ஆஸ் எ மிக்சர் ஆஃப் ஐசோடோப்ஸு. ஏன் அதெல்லாம் மெஷர் பண்ண முடியல? அதாவது ஒரு எலமெண்ட்டோட மாஸ் அட்டாமிக் மாஸை மெஷர் பண்ணுறங்கிறது ரொம்ப கடினம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாவே அதுக்குள்ளே மோர் தென் ஐசோடோப்ஸ் இருக்கும். அதாவது ஒரு எலமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே அதில் மோர் தென் ஐசோடோப்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஐசோடோப்ஸ்க்கும் மாஸ் என்னாகும்? வேரியேஷன் ஆகும். அதாவது ஒவ்வொரு ஐசோடோப்ஸ்க்கும் மாஸ் வேல்யூ வேரியேஷன் ஆகும். அப்போ ஒரு எலமெண்ட்டோட மாஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த ஐசோடோப்போட அந்த எல்லா ஐசோடோப்ஸோட மாஸையும் நம்ம கால்குலேட் பண்ணால் தான் அந்த எலமெண்ட்டோட மாஸையை என்ன பண்ண முடியும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு தனிமத்தோட அணுநிறையை அளக்கணும் அப்படின்னாவே ஒரு தனிமம் நம்ம எடுத்துக்கிட்டாவே அதுக்குள்ளே பல ஐசோடோப்புகள் இருக்கும். அப்போ அந்த பல ஐசோடோப்புகளுக்கும் ஒவ்வொரு ஐசோடோப்புகளுக்கும் ஒவ்வொரு நிறை இருக்கும். அப்போ எல்லா ஐசோடோப்புகளின் நிறைய நம்ம கணக்கிட்டால் தான் ஒரு தனிமத்தோட நிறைய அணுநிறையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஏ மிக்சர் ஆஃப் ஐசோடோப்ஸு ஈச் ஆஃப் விச் ஹேஸ் இட் இஸ் ஓன் மாஸ். அதாவது ஒவ்வொரு ஐசோடோப்ஸ்க்கு என்ன இருக்குது? ஓனாக மாஸ் இருக்குது. இட் இஸ் எஸ்டென்டியல் டு கன்சிடர்ஸ் ஹிஸ் த ஐசோடோப்ஸ் மிக்சர் வில் கால்குலேட்டிங் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் என் எலமெண்ட். அப்போ ஒவ்வொரு ஐசோடோப்ஸ்க்கும் மாஸ் இருக்குது அப்படின்னா அப்போ ஆல் ஐசோடோப்ஸோட மாஸையை மெஷர் பண்ணால் தான் காமனாக நம்ம ஒரு எலமெண்ட்டோட மாஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா ஐசோடோப்புகளோட நிறையை நம்ம கண்டுபிடிச்சா தான் ஒரு தனிமத்தோட அணுநிறையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். அப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது 2 மார்க் கொஸ்டின்ஸு மேக்ஸிமம் வரும். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் என் எலமெண்ட் இஸ் த வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த மாசஸ் ஆஃப் இட்ஸ் நேச்சுரல் அக்யூரிங் ஐசோடோப்ஸு. அதாவது ஒரு சராசரி ஒரு தனிமத்தோட அணுநிறை அணுநிறைங்கிறது இயற்கையாகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஐசோடோப்புகளோட இயற்கையாகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஐசோடோப்புகளின் நிறைகளை கணக்கிடப்பட்ட முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் என் எலமெண்ட் இஸ் வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த மாசஸ் ஆஃப் த இட்ஸ் நேச்சுரல் அக்யூரிங் ஐசோடோப்ஸு. அதாவது ஒரு தனிமத்தோட சராசரி ஒரு தனிமத்தோட அணுநிறைங்கிறது இயற்கையாகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஐசோடோப்புகளோட நிறை கணக்கிடப்பட்ட ஐசோடோப்புகளின் நிறை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, பட் த அப்டன்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் மே டிஃபர். அப்போ எல்லா ஐசோடோப்புகளோட நிறையும் சேமாக இருக்காது. அதாவது நேச்சுரலாகவே ஆல் ஐசோடோப்ஸோட மாசம் என்னவாக இருக்காது? சேமாக இருக்காது, வேரிஸ் ஆகும், டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஐசோடோப்போட நிறையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரெண்டு எல்லாமே என்னவாக இருக்குது? சேமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ த அப்டன்சி ஆஃப் ஆல் த ஐசோடோப்ஸ் ஆர் டேக்கன் இன் டு த கன்சிடரேஷன் வில் கால்குலேட்டிங் அட்டாமிக் மாஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம எல்லா ஐசோடோப்போட மாஸையும் மெஷர் பண்ணால் தான் அந்த எலமெண்ட்டோட மாஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது எல்லா ஐசோடோப்புகளும் நிறைய கண்டுபிடிச்சாதான் அப்போ ஒரு தனிமத்தோட அணுநிறையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வாட் டூ வி மீன் பை த வெயிட்டட் ஆவரேஜ் லெட் ஆஸ். அதாவது அப்போ ஆவரேஜை நம்ம ஒரு தனிமத்தோட மாஸை கண்டுபிடிக்கணும், ஒரு எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை தான் இங்கே பார்க்குறோம். கன்சிடர் an element which exits as a mixture of 50%. Consider an element which exits as a mixture of 50% of an isotope having a mass. அதாவது 50% ஐசோடோப்போட மாஸ் எடுத்துக்கணும். அதாவது 50% ஐசோடோப்போட மாஸ் எடுத்துக்கணும் ஆஃப் 9 AMU and 50% of another isotopes having a mass 10 AMU. அதாவது ஒரு சில ஐசோடோப்போட மாசம் 9 AMU. அதே ஒரு சில ஐசோடோப்போட மாசம் நம்ம என்ன சொல்லலாம்? 10 AMU அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then its average atomic mass is calculated by the
ஃபாலோயிங் ஈக்குவேஷன். அப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஐசோடோப்ஸ் இன்ட்டு percentage absence of first isotopes plus mass of second isotopes into the second percentage absence of second isotopes அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை ஃபார்முலாஸ் இது நல்லா தெளிவாக நம்ம மெமரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு திஸ் ஃபார் த கிவன் எலமெண்ட் த ஆவரேஜ். திஸ் ஃபார் த கிவன் எலமெண்ட் த ஆவரேஜ். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் வேல்யூவோட நம்ம கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு 9 × 50/100. இந்த வேல்யூ நம்ம என்ன ஆகுதுன்னா பர்சன்டேஜுக்கு மாத்திரம் 10 × 50/100 நம்ம பர்சன்டேஜுக்கு மாத்திரம். அப்படி பண்ணும்போது 4.5 + 5 = 9.5 AMU. ஏஎம்ங்கிறது அட்டாமிக் மாஸ் யூனிட் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நோட் இன் த கால்குலேட்டிங் இன்வால்விங் த பர்சன்டேஜ் யூ நீடு டு கன்வெர்ட் த பர்சன்டேஜ் அப்சன்ஸ் இன்டு ஃப்ரிக்ஷனல் அப்சன்ஸ். வரக்கூடிய அந்த பர்சன்டேஜை நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் வேல்யூக்கு மாற்றணும். வரக்கூடிய ஆன்சரை நம்ம பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம எதுக்கு மாற்றணும்? ஃப்ரிக்ஷனல் வேல்யூக்கு மாற்றணும். அதே ஃப்ரிக்ஷனல் வேல்யூ ஆப்ஷன்ஸ்க்கு மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50% இஸ் கன்வெர்டட் இன்டு த. அப்போ 50% நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்னா 100க்கு. அப்போ 50/100 ஆர் 0.50 as இந்த ஃபோர்த் சைட் கால்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கெமிஸ்ட்ரி கிளாஸில் அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட்டு, அதாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து எலமெண்ட்டை நம்ம பற்றி தெரிஞ்சிருக்கோம். இங்கே மொத்தமாக எத்தனை இருக்குது? அதாவது ஒரு பார்த்தோம்னா மொத்தமாக நமக்கு வந்து 6 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. 6 எலமெண்ட் எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்காங்க. அதோட அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு எலமெண்ட்னு எடுத்துக்கிட்டால் அதில் மோர் தென் ஐசோடோப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.